ஏன்னா ஸ்லோ எடுத்துட்டு போகிறது வந்து கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணுங்க புரியல அப்படின்னு சொன்னா. இது வரைக்கும் சொன்னது கிளியர் தானே? கிளியர். ஓகே, just a minute, I will share my screen. Screen visible? Yes, visible. Brightness கம்மியா இருக்கா இல்ல ஓகே தானா உங்களுக்கு? இல்ல brightness இன்னும் இன்க்ரீஸ் பண்ணவா? கிளியர் தான். கிளியர் தான். ஓகே டன். Thank you. Okay, first question பார்க்கலாம். ஓகே, who among the following was not associated with Cambridge School of Critics அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் தெரிஞ்சவங்க சாட் பாக்ஸ்ல போட எனக்கு தெரியாது, மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் ஸ்லைட் ஷேர் பண்றதுனால எனக்கு ஆன்சர்ஸ் தெரியாது. Who among the following was not associated with the Cambridge School of Critics? Option 4. Yes. Kenneth Brook. ஓகே, அதோட ஆன்சர் வந்து Kenneth Brook தான். அண்ட் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிக்ஸ்ல யாரெல்லாம் அசோசியேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐயர் ரிச்சர்ட்ஸ், வில்லியம் எம்சன், எஃப்ஆர் லெவிஸ், இவங்க 3 பேருமே அதுக்கு கீழே தான் வருவாங்க. அந்த ஆப்ஷன்ல இன்னொருத்தவங்களும் கொடுத்திருந்தாங்க QD லீவிஸ் அப்படின்னு சொல்லி. QD லீவிஸ் வேற யாரும் இல்ல, எஃப்ஆர் லெவிஸோட பிரதர் தான் QD லீவிஸ். ஓகேவா? இதுல அப்ப யார் உள்ள வர மாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா கெனத் புரூக்ஸ் தான் உள்ள வர மாட்டாங்க. அப்ப கெனத் புரூக் யாரு அப்படின்னு பார்த்தா ஹி இஸ் அமெரிக்கன் லிட்டரரி தியரிஸ்ட், போயட், எஸ்ஐயிஸ்ட் அண்ட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட ஒர்க்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹியூமனோட நாலேஜ் இல்ல ஒரு நேச்சரோட நாலேஜ் என்ன அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணி ஒரு இன்டெப்தா கொடுத்திருக்காங்க. பட் அதோட கீவேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் நாலேஜ், அதுதான் அதோட கீவேர்டு. ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுல நேச்சர் ஆஃப் நாலேஜ்ன்ற வேர்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது யார் அசோசியேட் பண்ணது அப்படின்னா கெனத் புரூக். அவர் அதை பத்தி அவரோட எஸ்ஏஸ்ல ஒர்க்ஸ்ல எல்லாத்துமே ப்ராமினென்ட்டா அவர் பேசியிருக்காரு. முக்கியமான ஒரு டாபிக்கா அதை பத்தி டீல் பண்ணிருக்காரு. ஓகே, நேச்சர் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஃபினேஷன் ஆஃப் மேன், இது வந்து ஒன் ஆஃப் த எஸ்ஏ எதுல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது லாங்குவேஜ் ஆஸ் சிம்பாலிக் ஆக்ஷன் அப்படின்ற ஒர்க்ல 1966 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த லாங்குவேஜ் ஆஸ் சிம்பாலிக் ஆக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க். அதுல நிறைய எஸ்ஏஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எஸ்ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டெஃபினேஷன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அது 1966 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. கிராமர் ஆஃப் மோட்டிவ்ஸ் 1945 பப்ளிஷ் ஆயிருக்கு. ரெட்டாரிக் ஆஃப் மோட்டிவ்ஸ் 1950 பப்ளிஷ் ஆயிருக்கு. டிராமாட்டிசம் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து 1972 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே யாரோட ஒர்க்னு பாக்குறோம்? கெனத் புரூக்கோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அண்ட் தென் வில்லியம் எம்சன். வில்லியம் எம்சனுக்கு வந்து யார் டீச்சரா இருந்திருப்பா அப்படின்னு சொன்னா ஐயர் ரிச்சர்ட்ஸ். ஐயர் ரிச்சர்ட்ஸ்னால என்ன தெரியும் நமக்கு? practical criticism. எஸ், பிராக்டிகல் கிரிட்டிசிசம் தான் நம்ம ஐயர் ரிச்சர்ட்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? கரெக்ட், பிராக்டிகல் கிரிட்டிசிசம். பிராக்டிகல் கிரிட்டிசிசம்னா நம்ம ஐயர் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அவங்க தான் யாருக்கு டீச்சரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா வில்லியம் எம்சனுக்கு. வில்லியம் எம்சனை பத்தின கொஸ்டின் ஆல்ரெடி நெட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. த 7 types of ambiguity, அது வந்து 1930 பப்ளிஷ் ஆயிருக்கும். அது பப்ளிஷ் இயர் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ 1930 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். த 7 types of ambiguity கீழே ஒரு 7 things பத்தி அவர் பேசியிருப்பாரு. இந்த ஒர்க்குள்ள ஒரு 2 போம்ஸ் பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. அந்த 2 போம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது த சாக்ரிஃபைஸ், ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோடது 1633 பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த ஒர்க் வந்து. தென் விண்ட் ஹோவர்ஸ், GM ஹாப்கின்ஸோடது. அந்த விண்ட் ஹோவர்ஸோட சப்டைட்டில் தான் டு கிரைஸ்ட் அவர் லார்ட் அப்படின்னு சொல்லி அதோட சப்டைட்டில். ஓகேவா? விண்ட் ஹோவர்ஸோட சப்டைட்டில். இவங்க 2 பேரோட ஒர்க், ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட ஒர்க்கையும் GM ஹாப்கின்ஸோட ஒர்க்கையும் தான் 7 types of ambiguity வில்லியம் எம்சன் வந்து டீல் பண்ணிருப்பாரு. 1930 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் தென் இவரோட அதர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது மில்டன்ஸ் காட், சம் வெர்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்ட்ரல்ஸ், ஃபேஸ் ஆஃப் த புத்தா. நீங்க வில்லியம் எம்சனோட ஒர்க்ஸ் கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல நிறைய ஒர்க்ஸ் வருது. ஓகேவா? அதுல கொஸ்டின்ல இது வரைக்கும் டீல் பண்ண நான் ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின்ஸ்ல கேட்ட ஒர்க்ஸ் மட்டும் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். இன்னும் கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 6 to 7 ஒர்க்ஸ் we can add. அதனால இதெல்லாம் இம்பார்ட்டன்டா தெரியல, வெறுமனே சம் வெர்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்டல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டோன்ட் எலிமினேட், ஜஸ்ட் லேர்ன் இட். ஓகே, ஒரு 5 ஒர்க் கொடுத்தா அதுல வந்து சம் வெர்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்டல்ஸ் வந்து தாமஸ் டிக்கன்ஸ் கீழே ஒரு ஒர்க் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒர்க் வந்து வில்லியம் எம்சனோட ஒர்க்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை எலிமினேட் பண்ணிட்டு நீங்க தாமஸ் டிக்கன்ஸியோட ஒர்க் என்னன்றதை உங்களால சூஸ் பண்ண முடியும். அதனால நீங்க எந்தெந்த கார்னர்ல எந்தெந்த வேர்டு படிச்சாலும் அது இம்பார்ட்டன்ட் தான். இது எதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு போவாதீங்க. எல்லா வேர்டுமே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அண்ட் லிங்க் ஆகும் எல்லாமே. ஓகே, சோ இந்த 4 ஒர்க்ஸ்மே வில்லியம் எம்சனோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் தென் எஃப்ஆர் லெவிஸ். எஃப்ஆர் லெவிஸோட பிரதர் இப்ப யாருன்னு பார்த்தோம்? QD லெவிஸ். இந்த கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையுமே எந்த கீழே பாத்துட்டு இருக்கோம்?
Cambridge School of எஸ் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் பிசிக்ஸ் அதுக்கு கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, எஃப்ஆர் லெவிஸ் அவரோட ஃபுல் நேம் வந்து ஃப்ராங்க் ரேமண்ட் லீவிஸ். இவரு அப்படின்னு சொல்லி பார்த்தது ஒரு மேகசின் தான் ஞாபகம் வரும், ஸ்க்ரூட்டனி மேகசின். ஓகே, 1932ல ஸ்டார்ட் ஆகி 1953 வரைக்கும் அது ஒர்க்கிங்ல இருந்திருக்கும். அது யார் கூட சேர்ந்து எழுதியிருப்பாரு, ஐ மீன் சேர்ந்து அதுல ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா எல்சி நைட் கூட தான் சேர்ந்து அவர் பண்ணிருப்பாரு. இவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் பார்க்கும்போது நியூ பியரிங்ஸ் இன் இங்கிலீஷ் போய்ட்ரி 1932ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். த கிரேட் ட்ரெடிஷன் இந்த ஒர்க் எல்லாருக்குமே டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். 1948 த கிரேட் ட்ரெடிஷன். அதுக்கு கீழே ஒரு 5 நாவலிஸ்ட பத்தி அவர் பேசியிருப்பாரு. நிறைய நாவலிஸ்ட் அந்த டைம் பீரியட்ல இருந்திருப்பாங்க. பட் இவரு இந்த 5 நாவலிஸ்ட வந்து நல்ல நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பிரைஸ் பண்ணிருப்பாரு. இவங்களோட ரைட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும், வேர்ட் அவங்க யூஸ் பண்றது, அது எல்லாமே இவருக்கு வந்து பிடிச்சிருக்கும். அதனால இவர் வந்து அந்த 5 நாவலிஸ்டுமே கிரேட் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. அது 5 பேர் யாருன்னு பார்க்கும்போது ஜேன் ஆஸ்டன், ஜார்ஜ் எலியட், ஹென்ரி ஜேம்ஸ், ஜோசப் கான்ரட் அண்ட் டிஹெச் லாரன்ஸ். இவங்க 5 பேர் எந்த டைட்டில் கீழே வராங்க? The Great Tradition. யார் இந்த ஆத்தர்? யார் ஆத்தர்? Great Tradition. F.R. Lewis. F.R. Lewis. ஓகேவா? F.R. Lewis. And உங்களோட அதர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது த காமன் பர்சியூட் 1952ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் டூ கல்ச்சர்ஸ். டூ கல்ச்சர்ஸ்ன்றது எஃப்ஆர் லீவிஸோட ஒர்க் தான். ஐ மீன் இவரோட ஒர்க் இந்த சென்ஸ் டூ கல்ச்சர்ஸ் சொல்லி ஆல்ரெடி சிபி ஸ்னோ வந்து ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். சிபி ஸ்னோ அந்த வேர்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகே, சிபி ஸ்னோ வந்து டூ கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அந்த ஒர்க் அனலைஸ் பண்ற மாதிரியோ இல்ல அந்த ஒர்க்ல இருந்து ஏதோ ஒரு பார்ட் எடுத்து அந்த ஒர்க் ஏதோ ரீடிஃபைன் பண்ற மாதிரி இவர் ஒரு ஒர்க் திருப்பியும் டூ கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிபி ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகே, டூ கல்ச்சர்ஸ் அப்படின்னு யாரோட ஒர்க்னு கேட்டிருந்தாங்கன்னா அது சிபி ஸ்னோ. அதை அனலைஸ் பண்ணி எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாதான் எஃப்ஆர் லெவிஸ். இது கிளியரா? கிளியர். நெக்ஸ்ட் क्वेश्चन, பேட்ரிக் ஒயிட். guys sorry, screen visible? Yes, visible. Sorry for interruption. Okay, second question, Patrick White. Patrick White, the Australian novelist, was a recipient of which of the following prizes அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Patrick Whiteனாலே அவர் ஆஸ்திரேலியன் நாவலிஸ்ட் நல்லாவே தெரியும். அவர் நோபல் பிரைஸ் எந்த வருஷம் வாங்கியிருப்பாரு? 1973. Yes, 1973. நமக்கு ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் ஒன்னும் ஜாஸ்தியா தெரியாது. ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ்ல இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் மொத்தமே 88 ஆத்தர்ஸ் தான். அதுல இருந்து அவர் ரிப்பீட்டடா क्वेश्चंस கேட்டு இருக்காங்க. அது தாண்டி இதுவரை அவங்க क्वेश्चंस கேட்டது இல்ல. ஓகே, சோ அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரைட்டர்னு பாக்கும்போது நம்ம பேட்ரிக் ஒயிட் அப்படின்னு சொல்றோம். பேட்ரிக் ஒயிட்ல இது ரெண்டு இது கரெக்டா இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாட் ஆர் தி டூ ஆன்சர்ஸ் இதுல? ஆஸ்திரேலியன் ஆஃப் இயர் சொல்லி 1973ல அவர் அவார்ட் வாங்கியிருப்பாரு. அண்ட் தென் நோபல் பிரைஸ் இன் லிட்டரேச்சர் 1973. அவர் புலிட்சர் பிரைஸும் வாங்கல, புக்கர் பிரைஸும் வாங்கல. ஓகே, புலிட்சர் பிரைஸ் எந்த கண்ட்ரி ரைட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க? அமெரிக்கன். எஸ், அமெரிக்கன். ஓகேவா? இப்ப நீங்க சொன்ன ஆப்ஷன்ஸ் கரெக்ட் தான். இப்ப பேட்ரிக் ஒயிட் பத்தின திங்ஸ் எல்லாம் பார்த்தலாம். ஓகே, பேட்ரிக் ஒயிட் வந்து வேர்ல்டு வார் 2ல அவர் ஒர்க் பண்ணிருப்பாரு, சர்வ் பண்ணிருப்பாரு. ஓகே, இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாரு. அதுல ஒன்னு வந்து மைல்ஸ் பிராங்க்லின் அவார்ட் 1957 அண்ட் 1961. இந்த 2 வருஷமே இந்த அவார்டு வந்து அவர் வாங்கியிருப்பாரு. அண்ட் தென் ALS கோல்டு மெடல், ஆஸ்திரேலியன் லிட்டரேச்சர் சொசைட்டி கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சர்டன் ஒர்க்ஸுக்கு வந்து இவர் இந்த அவார்டு வாங்கியிருப்பாரு. அண்ட் தென் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் 1973 அண்ட் நோபல் பிரைஸ் 1973. இந்த ஒர்க்ஸ் ஐ மீன் ஐம் சாரி. ஓகே, இதெல்லாமே அவர் வாங்கின அவார்ட்ஸ். ஓகேவா? 1973ல. இப்ப அவன் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் as well as நோபல் பிரைஸ். இந்த ரெண்டுக்குமே தான் அவர் கேட்டிருந்தான் 1973 அப்படின்னு சொல்லி. இதுல மைல்ஸ் பிராங்க்லின் அவார்டு அப்படின்னு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா மைல்ஸ் பிராங்க்லின்றது யாரை இண்டிகேட் பண்ணுதோ அது ஒரு பர்சன் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? இந்த பர்சன் தான் அந்த அவார்டுக்கு வந்து ஃபண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால அதே பேரை வந்து அந்த மைல்ஸ் பிராங்க்லின் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு டைம் நெட் எக்ஸாம்ல 4 அவார்டோட நேம் வந்து சைட் கொடுத்திருந்தான். இந்த மைல்ஸ் பிராங்க்லின், அப்புறம் கிராஸ் புக் அவார்டு, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா அவார்டு நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு 4 புக் அவார்டு வந்து சைடு கொடுத்துட்டு இந்த 4 சைடுக்கும் ஆப்போசிட்ல என்ன கொடுத்திருந்தான் அப்படின்னா இந்த அவார்டு எல்லாம் எதுக்காக கொடுக்காங்க? ஃபிக்ஷனுக்கு கொடுக்காங்களா, சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு கொடுக்குறாங்களா, ஹிஸ்டாரிக்கல் ஒர்க்ஸ் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தான். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது மைல்ஸ் பிராங்க்லின் அவார்டு வந்து ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒன் ஆஃப் த ஒரு ஆத்தரோட நேம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? மைல்ஸ் பிராங்க்லின்றது ஒரு ஆத்தரோட நேம். அது வந்து ஒரு ஹீ இல்ல, அது வந்து ஒரு பொண்ணு. ஓகே, அது ஒரு ஆத்தர். அவங்க வந்து என்ன பென் நேம் யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிரெண்ட் ஆஃப் பென் அப்படின்ற ஒரு நேம் யூஸ் பண்ணி தான் எழுதிருப்பாங்க. நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். நம்ம இப்ப பேட்ரிக் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம். அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான அவார்டுன்னு பார்க்கும்போது மைல்ஸ் பிராங்க்லின் அவார்டு. ஓகே, அந்த மைல்ஸ் பிராங்க்லின் அவார்டு வந்து ஏன் கொடுக்குறாங்க ஆத்தர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மைல்ஸ் பிராங்க்லின்ற ஒரு ஆத்தர் வந்து அந்த அவார்டுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா தான் அந்த ஃபண்ட்
அந்த அவார்டு வந்து எல்லா ஆத்தர்ஸ்க்கும் போய் ரீச் ஆகுது. ஓகே, அதனாலதான் அவங்க பேரையே அந்த அவார்டுக்கும் அவங்க வச்சுட்டாங்க. இப்ப அந்த மைல்ஸ் பிராங்க்லின் ஆத்தர் யாருன்னு சேர்த்து பாத்துருவோம். பிகாஸ் ஆஸ்திரேலியன் ரைட்டர்ல நம்ம கம்மியா தான் ஆத்தர்ஸே இருக்காங்க. அப்ப அவங்களும் யாருன்னு சேர்த்து பாத்திரலாம் அப்படின்றதுதான். மைல்ஸ் பிராங்க்லின் அப்படின்றது ஒரு ஷீ, அவங்க வந்து ஒரு பொண்ணு. ஓகே, அவங்க வந்து ஒரு பென் நேம் யூஸ் பண்ணி தான் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த பென் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெண்ட் ஆஃப் பென் அப்படின்றது தான் அவங்களோட பென் நேம். ஓகே, அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் என்னன்னு பார்க்கும்போது மை பிரில்லியன்ட் கரியர் 1901ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சம் எவ்ரிடே ஃபோக் அண்ட் டான் 1909ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பிரிங் த மங்கி 1933ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஆல் தட் ஸ்வாகர் வந்து 1936ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்ப நான் சொன்னது கிளியரா இல்ல நான் ரிப்பீட் பண்ணுமா? நெக்ஸ்ட் பேட்ரிக் ஒயிட்டோட நாவல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது ஹாப்பி வேலி 1939ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த லிவிங் அண்ட் த டெட் 1941, த ஆண்ட் ஸ்டோரி 1948, த ட்ரீ ஆஃப் மேன் 1955. ட்ரீ ஆஃப் மேனும் வாஸும் ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, ட்ரீ ஆஃப் மேன் வந்து 1955, வாஸ் வந்து 1957, ரைடர்ஸ் இன் த சேரியட் வந்து 1961. அப்ப ரைடர்ஸ் இன் த சீன் யார் ஒர்க் அதிருப்பா? ஒரு ஒன் ஆக்ட் பிளே. ஜேம்ஸ் ஃபின்ச். எஸ், கரெக்ட். ஒன் ஆக்ட் பிளே ஜேம்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரைடர்ஸ் இன் த சி அப்படின்னு சொல்லி. ஓகே, த சாலிட் மண்டேலா 1966, த விவி செக்டார் வந்து 1970, த ஐ ஆஃப் த ஸ்ட்ராம் வந்து 1973, ஃப்ரிஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வந்து 1976. இந்த ஒர்க் எல்லாத்தையும் தெரியணுமான்னு கேட்டா ஆமா தெரியணும். இந்த ஒர்க் எல்லாமே பேட்ரிக் ஒயிட்டோட ஒர்க்ன்றதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, வித் இயர்ஸ். இவரோட அன்பினிஷ்டு ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது ஹேங்கிங் கார்டன் அப்படின்ற ஒர்க் வந்து இவரோட அன்பினிஷ்டு ஒர்க். இவரோட ஆட்டோபயோகிராஃபி என்னன்னா ஃபிளாஸ் இன் த கிளாஸ். இதுதான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. யாரோட ஆட்டோபயோகிராஃபி? பேட்ரிக் ரைட். பேட்ரிக் ஒயிட். ஓகே, மைல்ஸ் பிராங்க்லின் அப்படின்ற அந்த ஆத்தர் வந்து என்ன பென் நேம் யூஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க? பிரெண்ட் ஆஃப் பின். எஸ், பிரெண்ட் ஆஃப் பென் அப்படின்ற நேம் யூஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ வாஸ் அப்படின்ற ஒர்க் பார்த்தோம்னா பேட்ரிக் ஒயிட்டோட அது வந்து 1957ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, இந்த வாஸ் அப்படின்ற ஒர்க்ல வந்து ஒரு பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஆத்தர் வந்து இந்த ஒர்க்கே எழுதியிருப்பாரு. அந்த ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது லெட்விக் லெட்சார்ட் அப்படின்ற ஒரு பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம பேட்ரிக் ஒயிட் வந்து வாஸ் அப்படின்ற ஒர்க்கே ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு 1957ல. ஓகேவா, அந்த அந்த ஒர்க்குள்ள வர்ற ப்ரோட்டகனிஸ்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா உல்ரிச் வாஸ். அதுதான் அந்த ப்ரோட்டகனிஸ்டோட நேம். இந்த உல்ரிச் வாஸ்க்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அமேசான் காடு ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு எல்லாம் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றதுதான் அவனுக்கு வந்து ஆசையா இருக்கும். ஓகேவா, அப்படி ஆசைனால இவன் என்ன பண்ணுவான், கூட ஒரு 2 பேர் 3 பேரை சேர்த்துட்டு அப்புறம் அவங்க காட்டுக்குள்ள போனா வழி தெரியாதுல்ல, வழி தெரியணுன்றதுக்காக ஒரு 2 அபோரிஜினல் கைட்ஸ் வந்து கூட்டிட்டு போவான். அந்த அபோரிஜினல் கைடோட நேம் தான் என்ன அப்படின்னா டக்லட் அண்ட் ஜாக்கி அப்படின்ற இந்த 2 அபோரிஜினல் கைட்ஸ் வந்து அவன் கூட்டிட்டு போவான். யார் கூட்டிட்டு போறா? உல்ரிச் வாஸ் அப்படின்றவன் கூட்டிட்டு போறான். பட் இந்த அபோரிஜினல் கைட்ஸ்க்கு என்ன தாட் அப்படின்னு சொன்னா அவனை நல்லபடியா தான் முதல்ல உள்ள கூட்டிட்டு போவாங்க. உள்ள கூட்டிட்டு போனப்பறம் ஆனா அவங்களுக்கு இன்டெப்த்ல ஐ மீன் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் வந்து கொலை பண்ணணும், இந்த பீப்பிள்ஸ் எல்லாத்தையும் கொலை பண்ணணும்ன்றதுதான் தாட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன்ற பேர் வழியில தான் எங்களோட லைஃப் எல்லாத்தையுமே நீங்க ஸ்பாயில் பண்றீங்க, எங்களோட ஃபாரஸ்ட் எல்லாமே இது பண்றீங்க, டெஸ்ட்ராய் பண்றீங்க அப்படின்ற தாட் வந்து யாருக்கு இருக்கும்னா அந்த அபோரிஜினல்ஸ்க்கு வந்து அந்த தாட் இருக்கும். அதனால இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வர்றவங்க அவங்களால எங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நார்மலா கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் எல்லாருமே அவங்க கொண்டுருவாங்க. ஈவன் உல்ரிச் வாஸ் ப்ரோட்டகனிஸ்ட் வந்து இந்த ஒர்க்ல வந்து இறந்து போயிருவான். இந்த கூட்டத்துல போனதுல ஜட்டுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் மட்டும் தான் உயிரோட தப்பிச்சு ரிட்டர்ன் வருவான். அவன் யார்கிட்ட வந்து உல்ரிச் வாஸ் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவானா லாரா கிட்ட வந்து சொல்லுவான். லாரா இறந்து போனதுனால ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபியூனரல் மாதிரி வைப்பாங்களா, அந்த ஃபியூனரல் மாதிரி இல்ல பாடி எதுவுமே கிடைக்காது, பட் ஸ்டில் அவனோட மெமரிஸ்க்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இந்த நாவல் வந்து எண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, வாஸ் கிளியரா? Third question, which of the following magazines aimed at depicting corners of girls who embrace the tenets of girls culture and girlhood அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட். சாசி, பஸ்ட் அண்ட் பிச். ஓகேவா, இது நான் 5மே நான் கூகுள்ல போட்டு பார்த்தேன், எனக்கு பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் 3மே லாஸ்ட் டிஎன்இ இருக்குல்ல, டிஎன்இ வந்து அடல்டரி பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் அடல்டரி பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 ஒர்க்குமே கேர்ள்ஹுட் அது ரிலேட்டடா இருந்த மாதிரி மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இது முழுக்க எனக்கு பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா ஜஸ்ட் ஷேர் இந்த குரூப். ஓகே, பட் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா ஏபிசி தான் ஆன்சர், டிஎன்இ வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், which among the following does not fall in the category of morality plays? What is the answer? The City Heiress. Yes, the City Heiress. City Heiress வந்து யாரோட ஒர்க்? ஓகே, பார்க்கலாம்.
எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். சிட்டி ஹைரஸ் தான் அதோட ராங் ஆன்சர். ஓகேவா? அதுல ரிமைனிங் கொடுத்திருக்க 3 ஆன்சருமே மொராலிட்டி பிளேஸ் கீழே தான் வருது. கேஸ்டில் ஆஃப் பிரசவன்ஸ், மைண்ட், வில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லி. இது கூகுள்ல பார்த்தப்போ இந்த கேஸ்டில் ஆஃப் பிரசவன்ஸ் இருந்துச்சு, மேன்கைண்ட் இருந்துச்சு. பட் இந்த மைண்ட், வில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்கு, விஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ விஸ்டம்னா கூகுள்ல இண்டிகேட் பண்ணிருக்காங்க. நம்ம விஸ்டம் கிளிக் பண்ணி உள்ள போனாதான் அதுல வந்து டைட்டில் வந்து மைண்ட், வில் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அது பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்டம் அப்படின்ற டைட்டில் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டிலா இருந்திருக்கு மொராலிட்டி பிளேஸ்ல வந்து. ஓகே. ஸோ சிட்டி ஹைரஸ் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா ஆஃப்ரா பென்னோடது. ஆஃப்ரா பென்னோட டைம் பீரியட் வந்து 1640 to 1689. இவங்களை பத்தி வர்ஜினியா வுல்ஃப் எந்த ஒர்க்ல பேசியிருப்பாங்க? Rooms of One's One. Yes, a Rooms of One's Own ல பேசியிருப்பாங்க. And when it is published? 1929. 1929. Yes, super. 1929 ல Room of One's Own வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ஆஃப்ரா பென்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ். இவங்க இருந்து எல்லா டைமுமே ஏதாவது ஒரு கார்னர்ல இல்ல ஆப்ஷன்லயாவது இவங்களோட ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. ப்ரொஃபஷனல் ஃபீமேல் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷீ இஸ் இங்கிலீஷ் பிளேரைட், போயட், ப்ரோஸ் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் ரெஸ்டரேஷன் எரா. இவங்க வந்து எழுதி அது மூலியமா ஏர்ன் பண்ணி அவங்களோட லிவிங்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் விமன் டு ஏர்ன் ஹர் லிவிங் பை ஹர் ரைட்டிங் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ஓகே. இவங்களோட பிளேஸ் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தி ஃபோர்ஸ்ட் மேரேஜ் 1671, தி டச் லவர் 1673, தி டவுன் ஃபோக் 1676, தி ரோவர் ஆர் தி பேனிஷ்ட் கவலியர்ஸ் வந்து 1677ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இது எதோட ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமஸ் கில்லிகிரியோட தாமஸோ ஆர் தி வாண்டரர் அப்படின்ற ஒர்க்கை ரிவைஸ் பண்ற மாதிரியோ இல்ல அதுல சர்டன் எடிட்டிங்ஸ் பண்ணி தான் அந்த ஒர்க் வந்து ஆஃப்ரா பென் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? தி ரோவர் ஆர் தி பேனிஷ்ட் கவாலியர்ஸ் யாரை பார்த்து அப்படின்னு சொன்னா தாமஸ் கில்லிகிரியோட தாமஸோ அத வாண்டரர் அப்படின்ற ஒர்க்கை பார்த்து. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் தி ரிவெஞ்ச் 1680, தி ஃபால்ஸ் கவுண்ட் 1682, தி ரவுண்ட் ஹெட்ஸ் வந்து 1682 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் சிட்டி ஹைரஸ் இதான் நமக்கு நெட்ல கொடுத்திருந்தாங்க. சிட்டி ஹைரஸோட இன்னொரு டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா சர் டிமோத்தி ட்ரீடால் அப்படின்றது அதோட இன்னொரு டைட்டில் 1682ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல வந்து மொராலிட்டி பிளேன்னு கொடுத்திருந்தாங்க. இது வந்து மொராலிட்டி பிளே கிடையாது. இது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ராயலிஸ்டோட பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அந்த ஒர்க் வந்து ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இதுல எந்த கேரக்டர் கேரிகேச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி. ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி ஆல்ரெடி திட்டி இன்னொரு ஆத்தர் ரொம்ப பேசியிருப்பாரு. ஹூ இஸ் தட்? John Dryden. Yes, super. Dryden. Dryden? அந்த ஒர்க் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே Dryden வச்சு செஞ்சிருப்பாரு ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி. ஓகேவா? சோ அதே மாதிரி தான் சிட்டி ஹைரஸ்மே ஆஃப்ரா பென் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கேரிகேச்சர் பண்ணிருப்பாங்க. யார் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரியா ஃபவுண்டர் ஆஃப் விக் பார்ட்டி ஆந்தனி ஆஷ்லி கூப்பர். ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் தான் அந்த பர்சனோட நேம். ஓகே. அது பின்னாடி இருக்கிறது அவரோட பட்டம்னு வச்சுக்கோங்க. இல்ல அவர் ரூல் பண்ணிட்டு இருக்க சம்வாட். ஓகே. ஏர்ல் ஆஃப் ஷாஃப்ஸ்பரி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் விக் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ எந்த ஒர்க்கை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம? The City City Heiress. யார் ஆத்தர்? Afra Ben. Afra Ben. ஆஃப்ரா பென். ஓகேவா? இவங்களோட ஒர்க்ஸ்ல 2 ஒர்க் வந்து போஸ்டமஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த 2 ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது த விடோ ராண்டர், த யங் பிரதர். இந்த 2 ஒர்க்குமே போஸ்டமஸா ஆஃப்ரா பென் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் ரொம்ப சில டைம் ரொம்ப சில்லியா கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஆஃப்ரா பென்னோட 5 ஒர்க் கொடுத்து 2 எது போஸ்டமஸா பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவனை திட்டமிட்டு தான் முடியும். நமக்கு ஆன்சர் தெரியாது. சோ பெட்டர் முக்கியமான ஆத்தர்ஸ் சொல்லி பார்க்கும்போது எந்த ஒர்க்கையுமே ஈவன் அதுல வந்து ப்ளூ கலர்ல இப்ப நீங்க விக்கிபீடியா போனீங்க அப்படின்னு சொன்னா சில ஒர்க்ஸ்ல வந்து டச் பண்ணா அது நெக்ஸ்ட் வெப்சைட்க்கு நம்மள கூட்டிட்டு போகும். அதோட இன்டெப்த் சம்மரிக்கு இல்ல கேரக்டர் சம்மேஷனுக்கு கூட்டிட்டு போகும். சில ஒர்க்ல அப்படி எதுவுமே இருக்காது. வெறுமனே பிளாக்ல தான் இருக்கும். வெறும் பிளாக்ல தான் இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல போலன்னு விட்டுட்டு போயிடாதீங்க. ஆஃப்ரா பென் எடுக்கிறோம் இல்ல ட்ரைடன் எடுக்கிறோம் மில்டன் பாக்குறோம். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எந்த கார்னர்ல எங்க படிச்சாலும் எல்லா ஒர்க்கையும் படிங்க. பிகாஸ் அவன் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸை தாண்டி நார்மலா இருக்கிற ஒர்க்ஸ் தான் கொஸ்டின் பேப்பர்ல ஆஃபன் கேட்கவே செய்யறான். ஓகேவா? சோ போஸ்டமஸா பப்ளிஷ் ஆன 2 ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தா த விடோ ராண்டர், த யங்கர் பிரதர். இது ரெண்டுமே ஆஃப்ரா பென்னோட போஸ்டமஸ் பப்ளிகேஷன் பாக்குறோம். அண்ட் இவங்களோட ப்ரோஸ் ஒர்க்ஸ் பார்க்கும்போது லவ் லெட்டர்ஸ் பிட்வீன் நோபல் மேன் அண்ட் சிஸ்டர், த ஃபேர் ஜில்ட். ஃபேர் ஜில்ட் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர்ல ரிப்பீட் ஆன கொஸ்டின். த ஃபேர் ஜில்ட் 1688, ஊர்னக்கோ வந்து 1688 or the royal slave. The subtitle the history of a nun or the fair vow breaker 1689. இது எல்லாமே யாரோட ஒர்க்ஸ்? Afra Ben. ஆஃப்ரா பென்னோட ஒர்க்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அனோடேட்டட் பிப்ளியோகிராஃபிஸ் ப்ரொவைட்ஸ். இதுல எது தப்பான ஆன்சர்னு கேக்குறாங்க. பிப்ளியோகிராஃபில எதெல்லாம் இருக்கும் எது இருக்காது ஒரே ஒரு ஆன்சர் தான். Option 3. எஸ் கரெக்ட். ஆப்ஷன் 3 தான். ஓகேவா? ஆப்ஷன் 3 தான் ரைட்டான ஆன்சர். ஐ மீன் ரைட்டான ஆன்சர்னா அது ஒண்ணுதான் அதுல வராது. ஓகேவா? நம்ம பிப்ளியோகிராஃபில நம்ம எங்க இருந்து ஒர்க்ஸ் எடுத்திருக்கோம் அந்த ஆத்தரோட நேம் அதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். தவிர எந்த இதோட சம்மேஷன் நம்ம அதுல கொடுத்துருக்கவே மாட்டோம். ஸோ தட் இஸ் அ ராங் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் among the following statements are correct regarding the Dalit Panther movement ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் கரெக்ட்? ACE. Option A. எஸ் ஏ. ACE. Okay, B and E. ஓகே செக் பண்ணலாம். ஓகேவா? ஆன்சர் வந்து செகண்ட் வந்து ஏபிசி. ஜோதிராவ் புலேக்கும் தலித் பேந்தர் மூவ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே லிங்கே கிடையாது. ஏன்னா ஜோதிராவ் புலே நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம். அவங்களோட ஒய்ஃப் தான் சாவித்ரி புலே. அவங்க தான் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர். இதெல்லாமே நம்ம அவங்களோட ஸ்டோரியில பார்த்திருப்போம். ஜோதிராவ் புலேனாலே ஒரே ஒரு ஒர்க் தான் நமக்கு தெரியும். வாட் இஸ் தட்? அக்கர் நாஷி. புரியலடா. அக்கர் நாஷி. குலாம்கிரி. அக்கர் மாஷி. குலாம்கிரி. குலம்கிரி. கரெக்ட் குலம்கிரி. எனக்கு 10 நாள் டச் இல்லாம போயிடுச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து நான் புக் எடுக்கல. சோ நான் இப்பதான் திருப்பி எடுத்தேன். எனக்கு அதனால டச் விட்டுருச்சு. எஸ் குலம்கிரி. அது வந்து ஜோதிராவ் பிள்ளையோட ஒர்க்னு தெரியும். அவங்களோட ஒர்க் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து சாவித்ரி பிள்ளை. அவங்களும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க 1848ல. அண்ட் ஷீ இஸ் ஃபர்ஸ்ட் விமன் டீச்சர். இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ அவங்களுக்கும் தலித் பேந்தர் மூவ்மெண்ட்டுக்கும் எதுவுமே சம்மந்தம் கிடையாது. அண்ட் லிட்டில் மேகசின் மூவ்மெண்ட்னு கொடுத்துருக்கல. லிட்டில் மேகசின் மூவ்மெண்ட் வந்து ஒரு இந்தியன் மேகசின் தான். ஓகேவா? அதுல எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற ஒர்க்ஸையுமே பப்ளிஷ் பண்றதுக்காக அந்த மேகசினை யூஸ் பண்றாங்க தவிர அதுக்கும் பர்டிகுலரா தலித் லிட்டரேச்சருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதனால டிஎன்இ வந்து நமக்கு கிடையாது. சோ ஆன்சர்ஸ் கரெக்ட்னு பார்க்கும்போது தலித் பேந்தர் மூவ்மெண்ட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பிளாக் பேந்தர்ஸ் மூவ்மெண்ட் and that was founded by B.R. Ambedkar. because தலித் பேந்தர் மூவ்மெண்ட்னாலே அதுக்கு போட்டது யாருன்னு பார்த்தா நம்ம அம்பேத்கர் அப்படின்னே சொல்லலாம். அதுல மூவ்மெண்ட்ல வர்ற ஆத்தர்ஸ் யாரெல்லாம் பார்க்கும்போது அந்த ரிமைனிங் இருக்கிற 3 ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது கிளியரா? Clear-kா. இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது நாம்தியோ லக்ஷ்மண் தாசன் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு மராத்தி போயிட். ஓகேவா? அவங்களும் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் தலித் பேந்தர் மூவ்மெண்ட். தலித் பேந்தர் மூவ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1972ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1999ல அவர் வாங்கியிருப்பாரு. சாகித்ய அகாடமி வந்து 2004. நீங்க சாகித்ய அகாடமி அவார்டுன்னு போய் நம்ம இப்ப இந்தியன் லிட்டரேச்சர்ல பார்த்தா வேற ஆத்தர் தான் இருப்பாங்க 2004ல. இவர் வந்து மராத்தி போயிட். சோ மராத்தி லாங்குவேஜ்ல சாகித்ய அகாடமி அவார்டு 2004ல வாங்கியிருக்காரு. ஓகேவா? சோ டோன்ட் கன்ஃபியூஸ் போத். இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பார்த்தா கோல்பிதா. இவரோட ஒர்க்ஸ் வந்து ஒரு 4 to 5 ஒர்க்ஸ் இம்பார்ட்டன்டா இருக்கு. பட் நெட்ல இது வரைக்கும் கேட்டுன்னு பார்த்தா கோல்பிதா அண்ட் ஆந்தலே ஷதாக்குன்னு கொடுத்துரு இந்த 2 ஒர்க் மட்டும் பாத்துக்கோங்க. அண்ட் எங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் அவன் அந்த டஃபான லாங்குவேஜ்ல தான் நம்ம திருப்பி கேட்கவும் செய்யறோம். ஸோ அந்த லாங்குவேஜ்லேயே படிக்கிறது பெட்டர் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பாக்குறத விட. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கரெக்ட் chronological ஆர்டர் ஆஃப் த ஒர்க்ஸ் ஆஃப் ஜான் மில்டன்? எல்லாமே ஈஸியா தெரியும். வாட் இஸ் த இயர் ஆஃப் பாரடைஸ் லாஸ்ட்? 1667. Paradise Lost 1667. Okay. Paradise Regained 1671. yes 1671. Lycidas 1637. Super. 1636. Okay, 37 நான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஓகேவா? 1637. கோமஸ் வந்து லட்கோ கேஸ்டல்னு வரும்ல. 1634. And இல் அலிகிரோ கூட இன்னொரு கம்பெனியன் பீஸ் என்ன வரும்? Il Pensero. ஓகே, ரெண்டு பேரும் எப்ப எழுதிருப்பாங்க? எப்ப பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 1645. எஸ், அந்த கன்ஃபியூஷன் எனக்கும் செக் பண்ணும்போது இருந்துச்சு. ஓகேவா? பாரடைஸ் லாஸ்ட் வந்து 1667. இட்ஸ் கரெக்ட். பாரடைஸ் ரீகெயின் 1671. லிசிடஸ் 1637 அண்ட் கோமஸ் வந்து 1634. அண்ட் இல் அலிகிரோ அண்ட் இல் பென்சரோ ரெண்டையுமே அவர் எழுதின இயர் என்னன்னு பார்த்தா 1615. ஓகேவா? பட் ரெண்டையுமே பப்ளிஷ் ஆன இயர் நம்ம கூகுள்ல போய் பார்த்தோம்னா 1645. பப்ளிஷ் ஆன இயரை chronological ஆர்டர்ல அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் ப்ராப்பரா வரல. சோ பெட்டர் நம்ம அதுல என்ன கொடுத்துருக்கோம் அதுபடி டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1 தான் கரெக்டா வருது. இ தான் ஃபர்ஸ்ட், இல்ல அலிகிரோன்னு வருது. பட் அதோட பப்ளிஷ்ட் இயரை நம்ம அதுல அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த chronological ஆர்டர் சர்டன் கன்ஃபியூஷன் வரும். பட் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்ல அப்படின்றதுனால we are going for option 1. ஓகேவா? ஐ ஹோப் கிளியர் தானே? குழப்பறேனா? Clear, ma'am. அகைன் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்களேன். புரியல. ஒன்ஸ் மோர் ஸ்லோவா ரிப்பீட் பண்ணுங்க. இல் அலிகிரோ அண்ட் இல் பென்சரோ இந்த ரெண்டு ஒர்க்குமே எழுதின இயர் வந்து 1615. பட் நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பப்ளிஷ்ட் இயர் வந்து 1645 அப்படின்னு சொல்லி இருக்கு. பட் எக்ஸாம்ல எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா இதை 1645 போட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் எதுக்குமே ஃபிட் ஆகுற மாதிரி இல்ல. அப்போ ஆப்ஷன் எதுக்கு ஃபிட் ஆகுதுன்னு செட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ஆப்ஷன் 1 தான் சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ we are going for option 1ன்னு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. 8th one, which of the following books were edited by gay activist and artist Joseph Bingham and Essex Hemphill அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான். பிரதர் டு பிரதர் நியூ ரைட்டிங்ஸ் பை பிளாக் கே மென் அப்படின்னு சொல்லி.
ரிமைனிங் இருக்க ஒர்க்ஸ் ஆத்தர் எடிட்டர் நான் சர்டன் திங்ஸ் சர்ச் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் எனக்கு எதுவுமே தெரியல. இஃப் யூ நீட் நீங்க சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அகைன் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. அவன் திருப்பி வேற ஏதாவது ஆத்தர்ஸ் தான் கேட்பான். பெட்டர் நம்ம இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம அடுத்த வந்து ஏதாவது பார்த்தோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். From the following writers who are known for magical realism? Salman Rushdie. Gabriel. Salman Garcia Rushdie and Marquez. Gabriel Garcia Marquez. Okay, Salman Rushdie எப்போ புக் பிரைஸ் வாங்கிருப்பாங்க? 1981. 81 71 81. Midnight Children. ஓகே, சூப்பர். 1981. Thank you. 1981 கரெக்ட். ஓகே, சல்மான் ருஷ்டி வந்து 1981 மிட்நைட் சில்ட்ரன். ஓகே, கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ் வந்து எப்போ நோபல் பிரைஸ் வாங்கிருப்பாங்க? 1886. 18ல எப்படி நோபல் பிரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க? 1982. எஸ், 1982. ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஐ திங்க் எல்லாருமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புக் தொடலன்னு நினைக்கிறேன், ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஓகே, இதுல நம்ம யார் பாக்குறோம்னா ஆர்கே நாராயணன். ஃபர்ஸ்ட் அவரோட ஃபிக்ஷனல் டவுன் பார்க்கும்போது மால்குடி. ஓகேவா, மால்குடி அப்படின்றது ஆர்கே நாராயணனோட ஃபிக்ஷனல் டவுன். அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது த கைடு வந்து த கைடுன்னு ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்தீங்க மாத்திக்கோங்க. த கைட் 1961 இது பப்ளிஷ் ஆயிருக்கும் அண்ட் சாகித்ய அகாடமியோட வாங்கியிருக்கோம். ஓகே, ஆர்கே நாராயணோட ஃப்ரெண்ட் அண்ட் மென்டர்னு பார்க்கும்போது கிரகாம் கிரீன். இவரோட செமி ஆட்டோபயோகிராபிக்கல் ட்ரிலஜின்னு பார்க்கும்போது சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 1935, த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், த இங்கிலீஷ் டீச்சர், த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அவரோட ஒர்க்ஸ் வந்து குறைஞ்சது 14 ஒர்க்ஸ் இருக்கு. ஓகே, நான் 14 கொடுத்தா கிளாஸ் ரொம்ப இழுக்குமேன்றதுக்காக ஐ ஜஸ்ட் கட் ஷார்ட்டா. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் 1951. இப்போ யாரை பார்த்தோம்? ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணன் அண்ட் தென் சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி கரெக்டா தான் சொன்னீங்க. நான் தான் இயர் குழப்பிட்டேன். விஎஸ் நாய்ப்பலோட 1971 இதையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், சாரி. மிட்நைட் சில்ட்ரன் வந்து 1981 புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது கிரிமஸ் 1975 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஷேம் 1983, சட்டானிக் வர்சஸ் 1988 அண்ட் கோல்டன் ஹவுஸ் இவர் தான் ஒர்க்கில் இருப்பாரு. 2017 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, சல்மான் ருஷ்டி. அண்ட் விஎஸ் நாய்பால் வந்து நோபல் பிரைஸ் வந்து 2001 வாங்கியிருப்பாங்க. புக்கர் பிரைஸ் வந்து 1971 வாங்கியிருப்பாங்க. புக்கர் பிரைஸ் அப்ப எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரீ ஸ்டேட் 1971. அண்ட் தென் த எக்னிமா ஆஃப் அரைவல் வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி 19 கைஸ் அவரோட மைக் ஆன்ல இருக்கு. தேங்க்யூ. த எனிக்மா ஆஃப் அரைவல் வந்து 1987 அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்க்கும்போது த மிஸ்டிக் மசூர் அது வந்து விஎஸ் நாய்பாலோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். அண்ட் கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ் வந்து கொலம்பியன் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவங்க நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1982. ஒரு தடவை இந்த ஒர்க் கேட்டிருந்தாங்க. நெடுஸ்டாட் இன்டர்நேஷனல் பிரைஸ் கொடுத்திருக்காங்களா, ஒரு 4 ஆத்தர்ஸ் கொடுத்திருந்தாங்க. கொடுத்து இதுல 2 ஆத்தர்ஸ் யார் வந்து இந்த இன்டர்நேஷனல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதனால இந்த பாயிண்ட் நான் எடுத்தேன். 1972 இன்டர்நேஷனல் பிரைஸ், அந்த நெடுஸ்டாட் இன்டர்நேஷனல் பிரைஸ் வந்து கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அண்ட் நோபல் பிரைஸ் எப்போ வாங்கியிருப்பாங்கன்னா 1982 வாங்கியிருப்பாங்க. இவனோட ஒர்க்ஸ் பார்க்கும்போது இன் ஈவில் ஹார் 1962, 100 years of solitude 1967, the autumn of the part 1975, love in the time of cholera வந்து 1985, the general in his labyrinth வந்து 1989, of love and other demons வந்து 1993, until August வந்து 2024. ஓகேவா, நாவலாஸ்ன்னு பார்க்கும்போது லீவ்ஸ் ஃப்ரம் 1955. அண்ட் இதுல இந்த 4 நாவலாஸ்ல இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்க்கும்போது த கிரானிக்கல் ஆஃப் த டெட் ஃபோர்டோல். ஓகேவா, கிரானிக்கல் ஆஃப் த டெட் ஃபோர்டோல் 1981. லாஸ்ட் இயர் 2 டைம் எக்ஸாம் வச்சாங்கல்ல, கொரோனா முடிக்கும் ஏப்ரல் மார்ச் அண்ட் ஜூன் நினைக்கிறேன். 2 டைம் எக்ஸாம் வச்சாங்கல்ல. அதுல கேப்ரியல் கார்சியாவோட 4 ஒர்க்ஸ் கொடுத்து இதுல எது ஒர்க் வந்து நாவல் கிடையாதா நாவலா கிடையாதா ஏதோ ஒன்று கேட்டிருந்தா. ஓகேவா, அதுல இந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, த கிரானிக்கல் ஆஃப் த டெட் ஃபோர்டோல் அப்படின்னு சொல்லி. ஸோ கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர். எப்படி வந்து நம்ம சல்மான் ருஷ்டி சொல்றோமோ அதே மாதிரி. அப்போ இவங்களோட நாவல்ஸ் எதுன்னு தெரியணும், நாவலாஸ் எதுன்னு தெரியணும். ஓகேவா. அண்ட் தென் முல்க்ராஜ் ஆனந்த் வந்து இந்தியா சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யாரோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம கிரகாம் கிரீன் பார்த்தோம்? ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணன். அண்ட் முல்க்ராஜ் ஆனந்தோட ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா இஎம் ஃப்ராஸ்டர். ஓகேவா, இது வந்து டிஎஸ் எலைட்டோட மேகசின் கிரைட்டீரியான்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. அண்ட் கிரைட்டீரியானோட டைம் பீரியட் 1922 to 1939. சூப்பர், 1922 to 1939. இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் பார்க்கும்போது அன்டச்சபிள் 1935, கூலி 1936, 2 லீவ்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து 1937, த மார்னிங் ஃபேஸ் வந்து 1968 பப்ளிஷ் ஆயிருக்கும். 1971 சாகித்ய அகாடமி அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம். ஓகேவா. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங், இது ஈஸியா தான் இருந்துச்சு. கூலியில வர்ற கேரக்டர் முன்னு. ஓகே, கூலி எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? வாட் இஸ் தி இயர்? 1936.
1936. சூப்பர். சர்பன் அண்ட் த ரோப் வந்து யாரோடது? ராஜாராம். ராஜாராம். எஸ், ராஜாராம். அதுல வர கேரக்டர் ராமசுவாமி. 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 சூப்பர். வெயிட்டிங் ஃபார் மகாத்மா எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1955. சூப்பர். 1955ல. ஓகேவா? ஷேடோ ஃப்ரம் லடாக் யாரோடது? பவானி பட்டாச்சாரியா. Yes. Sorry. பபானி பட்டாச்சாரி. சூப்பர். பபானி பட்டாச்சாரி இருக்கும். நான் கீழே ஆப்ஷன்ஸ் காட்டுறேன். கூலியில வர கேரக்டர் வந்து முன்னோ, அது யாரோடதுன்னு சொன்னீங்க. சர்பன் அண்ட் த ரோப் வந்து ராஜாராவ். ராமசுவாமி. வெயிட்டிங் ஃபார் மகாத்மா யாரோடது? ராஜாராவ் தான். ஆர்கே நாராயண். ஆர்கே நாராயணன். ராஜாராவ் கிடையாது. ஆர்கே நாராயணன். வெயிட்டிங் ஃபார் மகாத்மா 1955ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல வர கேரக்டர் வந்து ஸ்ரீராம். அண்ட் ஷேடோ ஃப்ரம் லடாக் வந்து 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல வர கேரக்டர் வந்து சத்யஜித். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அமிதாப் கோஷோட ஒர்க்ஸ் இயர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது நான் டேரக்டா சொல்லிடுறேன், எப்படின்னா உங்களுக்கு தெரியும். அவனோட நாவல்ஸ்ன்னு பார்க்கும்போது தி சர்க்கிள் ஆஃப் ரீசன் 1986, தி ஷேடோ லைன்ஸ் 1988, தி கல்கட்டா குரோமோசோம் 1995, தி கிளாஸ் பேலஸ் 2000, தி ஹங்கரி டைட் வந்து 2004, சி ஆஃப் பர்பஸ் வந்து 2008, ரிவர் ஆஃப் ஸ்மோக் வந்து 2011, ஃப்ளட் ஆஃப் ஃபயர் வந்து 2015, கன் ஐலாண்ட் வந்து 2019, ஜங்கிள் நம்ம வந்து 2021. ஓகே. அண்ட் இந்த லைன்ஸ் கொடுத்து இது வந்து யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் தி ஆன்சர்? தாமஸ் டி குவின்சி. எஸ், தாமஸ் டி குவின்சி. ஓகேவா? பயப்படாதீங்க, கொஸ்டின் ஆன்சர் பண்றவங்க எல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க, அதனாலதான். ஓகே. தாமஸ் டி குவின்சின்னு பார்க்கும்போது அவரோட ஒர்க்ஸ் வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் இங்கிலீஷ் ஓபியம் மீட்டர் 1821, on the knocking at the gate of Macbeth 1823, murder is considered as one of the fine arts வந்து 1827, and colostrum or the mask வந்து 1832, revolt of Tartarus வந்து 1837, Suspiria de Profundis வந்து 1845. The revolt of Tartarus, Suspiria de Profundis இதெல்லாமே net question. The English mail coach 1849, autobiographical sketches 1853. ஓகேவா? Next 13th question. இதுல which articles of an Indian constitution relate to the profession regarding to the official language of the union னு கேட்டாங்க. இது எனக்கு ஆன்சர் தெரியல, பட் இதோட ஆன்சர் வந்து DNE. ஓகே. DNE 345 and 346. Whom of the following was not associated with the Yale critics? நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்த்தோம்? கேம்பிரிட்ஜ் கிரிட்டிக்ஸ்னு பார்த்தோம். இது வந்து Yale critics. ஓகேவா? Yale criticsல யார் வர மாட்டாங்கன்னு கேக்குறாங்க. யார் ஆன்சர்? டெரிடா. எஸ், டெரி ஈகிள்டன். டெரிடா கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே யாரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாங்க Yale critics அப்படின்னு சொன்னா ஜாக்கஸ் டெரிடாவோட டீகன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து தான் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாங்க. சோ அதனால Yale criticsக்குள்ள டைரக்டா பார்க்கும்போது டெரிடா கிடையாது அப்படின்னாலும் அதுல மெம்பர்ஸ் பார்க்கும்போது இல்ல டெரிடா கிடையாது. பட் ஸ்டில் Yale critics கூட யார் அசோசியேட் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னா டெரிடா வந்து அசோசியேட் ஆயிருக்கா. டெரி ஈகிள்டனுக்கும் Yale criticsக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. ஸோ வி ஆர் சூசிங் டெரி ஈகிள்டன். ஓகே. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது அது கீழே வர ரைட்டர்ஸ் தான் ஹெரால்ட் ப்ளூம், ஜெஃப்ரி ஹார்ட்மேன், பால் டி மேன், JH பில்லர். ஓகே. இவங்க எல்லாருமே யாரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜாக்வஸ் டெரிடாவோட டீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சார் ஹெரால்ட் ப்ளூம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஒர்க்ஸ் பார்த்தா ஷெல்லி ஸ்மித் மேக்கிங் 1959, த ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ், எ தியரி ஆஃப் போயட்ரி 1973, எ மேப் ஆஃப் மிஸ்ரீடிங் 1975, த அனாட்டமி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் வந்து 2011ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட சப்டைட்டில் வந்து லிவிங் லேபிரின்த். இப்போ பார்த்துட்டு இருக்க ரைட்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. And then Paul de Man, Criticism and Crisis 1967, Allegories of Reading 1979, The Rhetoric of Romanticism 1980, The Resistance of Theory வந்து 1980. இது ரெண்டுமே ஒரே வருஷம் தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தியரின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளதான் அவர் என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து காயின் பண்ணிருப்பாரு. யார் காயின் பண்ணிருப்பா? பால் டி மேன். இவங்க எல்லாம் எந்த கிரிட்டிக்ஸ் கீழே வராங்க? Yale critics. இவங்க யாரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்காங்க? டெரிடாவோட எந்த விஷயத்தை பார்த்து, எந்த தியரி? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து the two nations is subtitle of Benjamin Disraeli. Okay. Charles Dickens ஓட The Tale of Two Cities எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1859. எனக்கு மறந்து போச்சக்கா, 10 days லீவ்ல, அதனால உங்கள்கிட்ட கேட்கேன். 1859 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே गाइस, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 1859 நினைக்கிறேன். ஓகே. பெஞ்சமின் டிஸ்லரியோட இந்த சிபில் வந்து ஒரு ட்ரிலஜி கூட சேர்ந்தவர். வாட் ஆர் தி ரிமைனிங் டூ வொர்க்ஸ்? நியூ க்ரூசேட் ஒன்னு, நியூ க்ரூசேட் அண்ட் டான்க்ரெட் லாஸ்ட்.
எஸ் டான்கிரெட். ஓகே, டான்கிரெட் வந்து எதுக்கு ஏதோ ஒன்னு எடுத்திருப்பாங்கல்ல, ஓரியண்டலிசம். ஓரியண்டலிசம்க்கு Orientalism by Edward Said. எஸ், ஓரியண்டலிசம், எட்வர்ட் சைட். And when it is published, orientalism? 1978. சூப்பர். 1978ல ஓரியண்டலிசம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யாரோடதுன்னா எட்வர்ட் சையதோடது. அதுக்கு ஏதோ ஒண்ணு இதுல இருந்து எடுத்திருப்பாங்க. என்ன எடுத்திருப்பாங்கன்னு கரெக்டான வேர்ட் எனக்கு மறந்துச்சு. ஓகே, ஏதோ ஒண்ணு. என்னடா? எபிகிராஃப். எபிகிராஃப். தேங்க்யூ அக்கா. எபிகிராஃப் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, பெஞ்சமின் டிஸ்லரியோட ஒர்க்ஸ்ல இருந்து. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெஞ்சமின் டிஸ்லரி அவர் வந்து 2 டைம் வந்து பிரைம் மினிஸ்டரா சர்வ் பண்ணிருப்பாரு. ஓகே, அவருடைய முக்கியமான ட்ரிலஜின்னு பார்த்தது தான் இப்ப குவாயின்ஸ் பை ஆர் த நியூ ஜெனரேஷன் 1844ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சிபில் ஆஃப் த டூ நேஷன்ஸ் 1845, டான்கிரெட் ஆஃப் த நியூ குரூசேட் வந்து 1847. இது மூணுமே அவரோட இம்பார்ட்டன்டான ட்ரிலஜி. ஓகே, அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் பார்க்கும்போது விவியன் கிரே அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் கான்ட்ரரி ஃபிலிமிங் வந்து 1832, The Tale of Alroy வந்து 1833, Lothair வந்து 1870. There is a political novel of Benjamin Disraeli. Endymion already poem யார் எழுதியிருப்பா? John Keats. இன்னொருத்தர் யாரோ வருவாங்களா நாவல்னு சொல்லிட்டு, ஏதோ டீல் ஸ்டார்ட் ஆகும். What is his name? Dan Simons. Yes, Dan Simons. Dan Simons அவரும் எண்டமியோன் அப்படின்ற டைட்டில் எழுதியிருப்பாரு. ஓகே, அண்ட் ஃபால்கனட் வந்து அவரோட அன்பினிஷ்ட் ஒர்க்னு பார்க்கலாம். யாரோட அன்பினிஷ்ட் ஒர்க்? பெஞ்சமின் டிஸ்ரேலி. சூப்பர். அதுல கொடுத்துருக்க ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ட்ரெஷர் ஐலாண்டோட இயர் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ட்ரெஷர் ஐலாண்டோட இயர் வந்து 1883. நம்ம எப்படி 7 டைப்ஸ் ஆஃப் ஆம்பிகிட்டியோட இயரை டேரக்டா கேட்டனோ அதே மாதிரியே ஆர்எல் ஸ்டீஃபன்சனோட ட்ரெஷர் ஐலாண்ட டேரக்டா கேட்டிருக்காங்க. 1883 தான் அதோட பப்ளிஷ்ட் இயர். ஓகே, அண்ட் தென் ஆந்தனி த்ரோலோப்னால கிரானிக்கல்ஸ் ஆஃப் பார்செஸ்டர் நாவல்ஸ், அதுதான் ஆந்தனி த்ரோலோப் நமக்கு தெரியும். அது கீழே ஒரு 6 நாவல்ஸ் வந்து அவர் மொத்தமா பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு ஒர்க் தான் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. த வார்டன் வந்து 1855ல பப்ளிஷ் ஆயிருக்கும். த பார்செஸ்டர் டவர்ஸ் வந்து 1857, டாக்டர் த்ரோன் வந்து 1858, ஃபார்ம்லி பேசனேஜ் வந்து 1861, த ஸ்மால் ஹவுஸ் அட் ஆலிங்டன் வந்து 1864, த லாஸ்ட் கிரானிக்கல் ஆஃப் பார்செட் வந்து 1867. இது எல்லாமே யாரோட ஒர்க்? ஆண்டனி ட்ரோலோப். எஸ், ஆண்டனி த்ரோலோப். அவரோட ஒர்க்ஸ், ஆண்டனி த்ரோலோப்னாலே நம்ம எப்படி பார்செஸ்டர் நாவல்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி அவர் வந்து பாலிசர் நாவல்ஸ் 6 ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே, அதுல ஒரு ஒர்க் மட்டும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அதுல கடைசில இருந்து முந்தினது இருக்குல்ல, எக்ஸ்குடைஸ் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல 1873, அது மட்டும் ஒரு தடவை நெட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் அது கூட சேர்ந்து பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ். கேன் யூ ஃபர்கிவ் ஹர், ஃபினியாஸ் ரிடாக்ஸ், த பிரைம் மினிஸ்டர், த டியூக்ஸ் சில்ட்ரன், இது எல்லாமே அதுக்கு கீழே பப்ளிஷ் ஆச்சு. எப்படி பார்செஸ்டர்னா நமக்கு அந்த 6 நாவல்ஸ் ஞாபகம் வருதோ அதே மாதிரி பாலிசர் நாவல்ஸ் அப்படின்னு சொன்னா அதுவும் ஆண்டனி த்ரோலோப்போட தான். அந்த 6 ஒர்க்ஸும் அதுக்கு கீழே பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ். ஓகே, அண்ட் தி லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, அப்ஜெக்டிவிசம்னா சரி நம்ம தெரிஞ்சதுக்கு போலாம். பாத்தட்டிக் ஃபேலசி, John Ruskin. John Ruskin. ஃப்ராங்க் ரிதம், G.M. Hopkins. ஜிஎம் ஹாப்கின்ஸோட எந்த போம வந்து the 7 types of ambiguityல வில்லியம் வெப்ஸ்டர் டீல் பண்ணிருப்பாரு? Windover. எஸ், சூப்பர். விண்டோவர். சப்டைட்டில் Windover. விண்டோவர் தான்டா. அதோட சப்டைட்டில் என்ன? To the Christ of Lord. Christ of our Lord. ஓகே, அண்ட் இவருக்கு தான் அவரோட மிடில் நேம் பிடிக்காது. வாட் இஸ் ஹிஸ் மிடில் நேம்? Manley. Gerard Manley Hopkins. Manley Hopkins. ஓகேவா, ஜெரால்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் தான் அவரோட ஃபுல் நேம். ஓகே, ஜிஎம் ஹாப்கின்ஸோடது. அவருக்கு தான் அவரோட மிடில் நேம் அந்த மேன்லி அப்படின்ற வேர்ட் வந்து அவருக்கு பிடிக்காது. அண்ட் இவர் கூட அசோசியேட் ஆனதுனா கர்டைல் சோனட்ஸ். am I right? Yes, correct. கர்டைல் சானட் அப்படின்றதும் ஜிஎம் ஹாப்கின்ஸோட தான். ஓகேவா, சோ ஸ்ப்ரங் ரிதமும் இவரோட தான் அப்படின்னு சொல்லிப்பாங்க. பாத்தட்டிக் ஃபேலசி ஆன்சர் பண்ணிட்டோம், ஸ்ப்ரங் ரிதமும் ஆன்சர் பண்ணிட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீலிங்ஸ் யாரோடது? நம்ம ஒரு தடவை கிளாஸ்ல Raymond Williams. ரேமண்ட் வில்லியம்ஸ். அதுக்கும் ரேமண்ட் வில்லியம்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லாம மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து ரேமண்ட் வில்லியம்ஸ் வருது. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தா அப்ஜெக்டிவிசம். அது யாரோடதா இருக்கும் அப்போ? வில்லியம் கேரல் வில்லியம்ஸோட ஒரே ஒரு போம் எப்ப பார்த்தாலும் மேம் கிளாஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. வாட் இஸ் தட்? ஏதோ ரெட்ல ஸ்டார்ட் ஆகும். ரெட் வீல் பேரோ. எஸ், ரெட் வீல் பேரோ. அது வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அவரோட ஒர்க்னாலே ரெட் வீல் பேரோ அப்படின்றதா ஞாபகம் வரும். ஓகே, வில்லியம் கேரல் வில்லியம்ஸ். சூப்பர். அண்ட் லாஸ்ட் क्वेश्चन. இதுல எனக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியல. ஓகே, தி கம்ப்ளீட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லெடுவா, தி பெர்ஃபெக்ட் மர்டர், தி சாக்ரெட் கேம்ஸ், தி பாய்சன் ஆரோ அண்ட் தி பர்பிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆன்சர் நம்ம டைரக்டா பாத்துறலாம். தி கம்ப்ளீட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லெடுவா வந்து சத்யஜித் ராய் அப்படின்ற ஒரு பர்சனோடது. தி பெர்ஃபெக்ட் மர்டர் வந்து ரஸ்கின் பாண்ட் ஒரு ஒர்க்குக்கு வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க. வாட் இஸ் தட்? 1992. Our trees still grow in Degra. Yes, ஆமாக்கா, our trees still grow in Degra. ஓகேவா, வந்து ரஸ்கின் பாண்டோட அவரோட தான் ப்ளூ அம்பர்லா அது எல்லாமே ரஸ்கின் பாண்டோட தான் வரும். ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து சாக்ரெட் மர்டர் வந்து விக்ரம் சந்திராவோடது. அந்த லாஸ்ட் ஒர்க் பாய்சன் ஆரோ அந்த பர்பிள் லைன் வந்து சசி தேஷ்பாண்டி. சசி தேஷ்பாண்டி ஒரு ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாங்க 1990. What is that? That long silence. That long That long silence. silence. Yes, that long silence. அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் படிச்சிருப்போம். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு சொல்லிட்டு dark holes. no terrace. correct தான். dark hole no terrace. ஓகேவா? Yes, dark hole no terrace. அது வந்து சசி தேஷ்பாண்டியோட வாக்கு நமக்கு தெரியும். ஓகே, பட் நம்ம படிக்காத வாக்கு தான் இதுல நாலுமே கேட்டிருந்தோம். அந்த 4 வாக்குமே நம்ம பார்த்தது இல்ல. ஓகே, சோ அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் மட்டும் பார்த்தல. அந்த சத்யஜித் ராய்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம படிக்கல. அவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியன் டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், ஆத்தர், எஸ்ஏஎஸ் அண்ட் கேலிகிராஃபர்னு அவருக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸே கூகுள்ல கொடுத்துருக்காங்க. அவரோட ட்ரிலஜின்னு பார்க்கும்போது அப்பு ட்ரிலஜி கீழே 3 ஒர்க்ஸ் இருக்கு. அது 3 பார்த்தாலும் பெருசா இம்பார்ட்டன்ட் தெரியல. சோ ஐ ஜஸ்ட் டுக் டைட்டில். ஓகே, அப்பு ட்ரிலஜி. த மியூசிக் ரூம் வந்து 1958, பிக் சிட்டி வந்து 1963 அண்ட் சார்லதா அப்படின்னு சொல்லி 1964ல ஒரு ஒர்க் சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் பத்மஸ்ரீ வந்து 1958ல வாங்கியிருக்காரு, பத்ம பூஷன் வந்து 1965ல வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் வந்து 1976ல வாங்கியிருக்காரு. இப்ப நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? சத்யஜித் ராய் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரஸ்கின் பாண்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும். இவர் தான் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சம்வாட்னு எதுவும் எழுதியிருப்பார்ல, தப்பா சொல்றணும். Handful of nuts. எஸ், தேங்க்யூ. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ்ன்னு சொல்லி ரஸ்கின் பாண்ட் தான் எழுதியிருப்பாரு. ஓகே, பத்மஸ்ரீ வந்து 1999ல வாங்கியிருப்பாரு, பத்ம பூஷன் வந்து 2014ல வாங்கியிருப்பாரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்க்கும்போது த ரூம் ஆஃப் த ரூஃப். ஓகே, a fight of pigeons, a blue umbrella. இதுதான் நம்ம சொன்னோம் சாகித்ய அகாடமி வாங்கினது. A tree still grow in Degra அப்படின்னு சொல்லி 1992ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே, விக்ரம் சந்திராவும் இந்த ஆத்தரும் பார்த்தது இல்ல. இவரோட 2 ஒர்க்ஸ் இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின். சாக்ரெட் கேம்ஸ் இந்த வாட்டி கேட்டான். இனிமே அவன் கேட்க போறான்னா ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகே, தென் சசி தேஷ்பாண்டி, தட் லாங் சைலன்ஸ் அவார்ட் வின்னிங் ஒர்க், டார்க் ஹோல் நோ டெரர்ஸ், ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ், a matter of time, பைண்டிங் வைன். இது எல்லாமே சசி தேஷ்பாண்டியோட ஒர்க்ஸ். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர். ஓகேவா? கைஸ், நியூவா இருக்கிறவங்க பேனிக் ஆக வேணாம். ஓகேவா? இது எல்லாமே ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். பிகாஸ் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லைட்டா எக்ஸாஸ்ட் ஆகி இருப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சிரும்ன்ற ஒரு தாட்டோட இருந்தோம், பட் முடியல அப்படின்றதுனால அகைன் வி ஹேவ் டு ரீஸ்டார்ட்ன்றது எங்களுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டா இருக்கு, டயர்டா இருக்கு. அகைன் ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்ற ஒரு தாட் வந்துருக்கு. என்னதான் ஆல்ரெடி படிச்சது அப்படின்னாலும் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஏ. அப்பதான் இசட் வரைக்கும் போக முடியும், ரிவைஸ் பண்ணணும், டஸ்டப் பண்ணணும் அப்படின்றப்போ. ஸோ பாஸ்ட் 10 days நானும் புக் தொடல, யாரெல்லாம் தொடலன்னு எனக்கு தெரியல. ஸோ எடுத்ததும் ஃப்ளோவா யாருக்கும் ஆன்சர் வரல, பட் இது எல்லாமே நம்ம படிச்சது தான். ஸோ ஒன்ஸ் அகேன் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அவ்வளவுதான், ஒன்ஸ் அகேன் ஒரு தடவை பார்ப்போம். இன்னும் 2 months டைம் கொடுத்துருக்காங்க, 60 days more. அகைன் ஒன்ஸ் அகேன் டஸ்ட் பண்ணா இட் வில் பி ஈஸி அப்படின்ற ஒரு தாட் வந்துருக்கு. ஓகே, எல்லாருக்கும் மறந்து போச்சு. வெறும் இந்த 10 days நம்ம கேப் விட்டோம். 18th எக்ஸாம் முடிஞ்சிச்சு, 19th ரெஸ்ட் எடுத்தோம், 19th நைட் வந்து நமக்கு ரிசல்ட் சொல்லிட்டாங்க, எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு சொல்லி. ஸோ அகைன் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. எக்ஸ்ட்ரா டைமிங் கிடைச்சிருக்கு, பட் ஸ்டில் வி ஆர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றப்ப கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அகைன் ஸ்டார்ட் பண்ண வரல அப்படின்னு சொன்னா ரைட்டிங் ஒர்க்ல உட்காருங்க. எதையாவது பார்த்து எழுதுறது, இல்ல ஏதாவது வீடியோ பார்த்து எழுதுறது அப்படின்னு சொல்லி படிக்க உட்கார ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ரிவைஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? கிளாஸ் புரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, ரெக்கார்டிங் இருக்கும். நான் நோட்ஸை ஷேர் பண்றேன். நான் என்ன ஷேர் பண்றேனோ அப்படியே படிங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். ஓகே, ஷேர் பண்றேனோ அதை அப்படியே படிங்க. அப்படியே காலப்போக்கில் வித்தின் 2 to 3 monthsல உங்களுக்கு எல்லா டாட்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது அன்னைக்கு பார்த்தோம், இந்த ஆத்தர் இந்த இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா நீங்களும் இனிமே அப்கமிங் கிளாஸஸ்ல வேகமா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சலாம். இந்த ஆத்தர் இது கீழே தான் வருவாங்க, இது கீழே வர மாட்டாங்க. யூ கேன் ஆல்சோ கோ வித் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். We can wind up the session, guys. Thank you. Thank you, Ka. Thank you, Da. Thank you. Thank you. Thank you, guys.